மன்னார் சோல்டன், அது ரெண்டுமே வந்து இலங்கையில் இப்போ வந்து அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிறதுல வந்து நேஷனல் சோல்ட் லிமிடெட் ஒன்று வந்து ஆனரவு, அந்த அடுத்தது வந்து மன்னாரில் இருக்கிற சோல்டன். இங்கே வந்து உற்பத்தி செய்கிற வந்து இவ்வளோ காலம் வந்து நாங்கள் ரோ மெட்டீரியல்னு சொன்னோம், மூலப்பொருளை வந்து எடுத்து முடிவு பொருளை அனுப்புறதுக்கு வந்து வேறு வேறு சோல்டன்ஸுக்கு வந்து நாங்கள் அனுப்பி கொண்டு வந்து பேக் பண்ணினாங்க. இப்போ நாங்கள் வந்து டேபிள் சால்ட்னு சொல்கிறது, பவுடர் உப்பு வந்து தயாரிப்பு உற்பத்திக்கு எங்களோட உப்பு வந்து பயன்படுத்தப்படுகிறது இங்கே வந்து. அடுத்தது வந்து மன்னாரில் வந்து கிரனியூல் சால்ட், கல் உப்பு வந்து நாங்கள் உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறோம். இது வந்து உண்மையான வந்து உற்பத்திக்கு இந்த மூலப்பொருள்னு சொன்னேன், இயற்கையாக வந்து உற்பத்தி செய்யப்படுறது தானே. இது இந்த மூலப்பொருள் என்ன செய்கிறது, கடல் நீர். என்ன சொல்கிறது, உப்புல காணப்படுறது என்னது, சோடியம் குளோரைடு. அப்போ நாங்கள் அதை வந்து கூட வந்து இப்போ இது பண்ணுறது வந்து கடல் நீர், இயற்கையாக காணப்படுகின்ற கடல் நீரை வந்து நாங்கள் வந்து இயந்திரங்கள் மூலம் எலக்ட்ரிக்கல்லாம் வந்து மோட்டர்லாம் தான் பம்ப் பண்ணுறது. அதில் வந்து நாங்கள் பாவிக்கிறது வந்து சப்மர்சிபிள் பம்புன்னு சொல்கிறாங்க. வந்து அதை வந்து கடலுக்குள்ள வந்து கடல் தண்ணிக்குள்ள வந்து நாங்கள் நேரடியாக வந்து மோட்டரை வந்து இறக்கி அதில் இருந்து பம்ப் பண்ணுறது. அடுத்தது வந்து எலக்ட்ரிக்கல் பம்ப். இந்த ரெண்டு வழியை நாங்கள் பயன்படுத்தி தான் வந்து தண்ணியை வந்து நாங்கள் எடுக்கிறோம். அந்த ஆனரவு படம் வந்து மொத்தமாக வந்து 700 ஏக்கர், அதில் வந்து 350 ஏக்கர் அதையும் அடுத்த 350 ஏக்கர் வந்து 2 பகுதி இருக்குது, சோன் வண்டி இருக்குது. சரியா, அவ்வளோத்தையும் கொண்டு அடுத்தது வந்து நாங்கள் இயற்கையாக வாழை செய்கிற கடல் தண்ணீரில் வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு தெரியும், கடலுக்கு கேரட் தண்ணீர் சலினிட்டி என்று சொல்கிறது. சலினிட்டி வந்து நார்மலாக வந்து 2 சலினிட்டி லெவலில் இருக்குது, பேர்லியன் லெவல்னு சொல்லுங்கள். அந்த இது வந்து நார்மலாக வந்து 2ல் இருக்கும். அதே வந்து நாங்கள் வந்து வெயில் கூடின காலங்களில் வந்து அதோட சலினிட்டி லெவல் வந்து கூடிக்கொண்டு போகும். கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒரு 3 தான் போகும், அதுக்கு மேலே போகும். அந்த டென்சிட்டி உள்ள தண்ணியை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், நாங்கள் வந்து மோட்டர் மூலம் சப்போஸ் ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் பம்ப்ஸ் அதுகளுக்குள்ளால வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா பம்ப் பண்ணி பெரிய இங்கால வந்து ஒரு பெரிய குளங்கள் மாதிரி இருக்குது, அந்த குளங்களுக்குள்ள வந்து நாங்கள் கடத்தி கொண்டு வரையில முதலாவது விடுற குளத்துக்குள்ள வந்து நாங்கள் ரிசர்வேஷன் டேங்க்னு சொல்லுவோம். அது சேமிப்பு தொட்டி. அந்த ரிசர்வேஷன் டேங்குக்குள்ளே இருந்து அடுத்தது வந்து அப்படியே நாங்கள் ரொட்டேஷனில் கொண்டு வந்து வரையில அதுக்குள்ள வரைக்கும் நாங்கள் முதல்ல என்ன செய்வோம், 3ல் இருக்கிற டென்சிட்டி தண்ணியை வந்து நாங்கள் இப்போ கடைசியாக நாங்கள் கொண்டு வந்து ப்ரொடக்ஷனுக்குள்ள கொண்டு வந்து கட்டுற தொட்டி வந்து இதுக்கு வந்து கட்டைகளை நாங்கள் இவ்வளவு கட்டுவோம்னு சொன்னால் 24 டென்சிட்டியில் கொண்டு வந்து கட்டுவோம். அப்போ 3ல் இருக்கிறத வந்து நாங்கள் 24 கொண்டு வரணும்னு சொன்னால் என்னென்னு கொண்டு வரோம், இயற்கையான முறையில் தண்ணியை வந்து நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ரிசர்வேஷன் டேங்கில் வந்து 3 அடி தண்ணி இருக்குன்னு சொன்னால் அதை வந்து படிப்படியாக குறைச்சி கொண்டு வருவோம். தண்ணியிட ஃப்ளோர் ரேட் இந்த இயற்கையாக வந்து வலிந்து வர்ற தண்ணியை வச்சு மற்றது எங்களோட அடுத்தது வந்து எங்களோட தண்ணி வந்து காய வைக்கணும்னு சொன்னால் என்ன, அதில் வந்து எங்களுக்கு செல்வாக்கு செலுத்துறது வந்து எல்லாமே இயற்கை தான் எங்களுக்கு செல்வாக்கு செலுத்தும். அதில் வந்து காற்றின வேகம், ஈரப்பதம், பல மற்றது தண்ணி உலகம் எதியாக ஆவியாக இந்த ஹீட் வந்து கூடவா இருக்கும். உலகம் இருக்கைகளை வெயில் கூடினே இருக்கைகளை உலகம் இருக்கைகளை தான் தண்ணி வந்து கெதிய ஆவியாக இருக்கல எங்களுக்கு தண்ணியை கொண்டு நாங்கள் இதுக்குள்ள வந்து 24 டென்சிட்டிகளை கட்ட வரைக்கும் நார்மலாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடலில் கணக்க வேறு மூலகங்களும் காணப்பட்டு கொண்டிருக்கு. அதே நேரம் தூசுகள் துணிக்கைகள் ஒவ்வொரு இதுக்கும் காணப்படும். அதனால் நாங்கள் வந்து இதுக்குள்ள குளங்களுக்குள்ள நாங்கள் வந்து வீழ்படிவாகி கொண்டு போவோம். அப்படி முதலாவதாக வந்து நாங்கள் வீழ்படிவாகி கொண்டு போய் என்ன செய்வோம், தூசுகள் துணிக்கைகள் எல்லாமே முதலாவது ரிசர்வேஷனில் இருந்து அடுத்ததுக்குள்ள போவைகளை நாங்கள் வந்து வீழ்படிவாக்கி அதை சூப்பராக்கி அடுத்த 2வது 3வது அங்கால போவைகளை அதுக்கு பிறகு போவைகளை கிட்டத்தட்ட எங்களுக்கு 30ல் இருந்து 17 மட்டும் நார்மலாக முதல் வந்து கால்சியம் வந்து டிபாசிட் ஆகிரும். அதுக்கு பிறகு வாரது வந்து 17ல் 9ல் இருந்து 17 டென்சிட்டி மட்டும் 17, 19, 20 மட்டும் ஜிப்சம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சீமெண்ட் உற்பத்திக்கு நீங்கள் இதாகாது ரா மெட்டீரியல் வாரது உண்டு. அப்போ ஜிப்சத்தை வந்து நாங்கள் வீழ்வடிவாக்கணும். அந்த ஜிப்சத்தை வீழ்வடிவாக்கினா பிறகு அதுக்கு பிறகு தான் நாங்கள் அதை கொண்டு ஃபோபேஷன் சொல்கிறோம். இதுக்கு கட்டுறதுக்கு முன்னாடி ஃபோபேஷன் இன்னொரு டேங்க் ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் 3 டேங்க்னு சொல்லுவீங்க, அதில் 2வது கிட்டத்தட்ட 3 டேங்க் நான் படிக்கிறேன். அப்போ இது வேறையே கிட்டத்தட்ட ஃபோபேஷன் முதலாவது இது வந்து 2வது தான் இதுக்குள்ள வரப்போகுது. அப்போ அந்த 2வது இதுக்குள்ள கொண்டு நாங்கள் தண்ணியை கொண்டு வீடு வச்சுருக்கோம். மிச்சமாக இருக்கிற மிகுதியாக இருக்கிற ஜிப்சத்தையும் நாங்கள்
எங்களால் 100% ஒன்றுமே வீழ்படி வாக்கியலாம். கிட்டத்தட்ட ஒரு 80%, 80 to 85% தான் கிப்ஸ் வந்து நாங்கள் கீழே வீழ்படி வாக்கியலாம். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும், பிறகு அந்த தண்ணியை கொண்டு தண்ணியை கொண்டு இந்த பாத்தியில் வந்து இதை வந்து உப்பு பாத்தின்னு சொல்கிறேன். இங்கே வந்து 3 முறையில் வந்து உப்பு வந்து நாங்கள் விளைவிக்கிறோம். 3 இடங்களில் விளைவிக்கிறேன். ஒன்று வந்து உப்பு பாத்தி, சோல் பேன்ஸ்ன்னு சொன்னாங்க, உப்பு பாத்தி. ரெண்டாவது வந்து டீப் கிறிஸ்டலேஷன் சொல்கிறது டிசி. அடுத்தது வந்து இருக்குது டீப் டேங்க். சரி, அப்போ இதில் வந்து ஒரு பாத்தின்னா நீள அகலம் வந்து 60 அடிக்கு 60க்கு 60 அகலத்தில் 60 அடி 60 அடி இதில் வந்து இருக்குது. சதுரமான ஒரு பாத்திகளே இருக்குது. இதுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட வந்து நாங்கள் 7 இன்ச்சு அல்லது இது பலகையின் உயரம் வந்து கிட்டத்தட்ட 7 இன்ச்சு 8 இன்ச்சு கிட்ட இருக்கும். அதில் வந்து நாங்கள் வந்து 6 7 இன்ச்சு தண்ணி வந்து நாங்கள் கட்டியிருக்கோம். முதலாவது இதில் கொண்டு அப்படியே கொண்டு தண்ணியை கட்டினோம்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு உப்பு விளையிறதுக்கு நார்மலாக வந்து 45 நாள் இல்லை. முதலாவது கலெக்ஷன், முதலாவது என்னென்னு சொன்னால், நாங்கள் என்ன சொன்னோம், முதலாவது சொன்ன வெளியில் நாங்கள் மழையெல்லாம் பெஞ்சா பிறகு மழை பெஞ்சு நாங்கள் அதுக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியால் அனுப்பிட்டு நாங்கள் இதெல்லாம் கழுவி பெட் ப்ரிப்ரேஷன் எல்லாம் செய்த அப்புறம் தண்ணியை கட்டினா பிறகு எங்களுக்கு வார முதலாவது ப்ரொடக்ஷனுக்குரிய காலம் வந்து 45 நாள் வந்து எடுக்கும். அதுக்கு பிறகு வந்து காலம் வந்து குறைஞ்சு கொண்டு போகும். ஏன்னு சொன்னால் அது நிலம் வந்து ஏற்கனவே வந்து என்னென்னு சொல்கிறது, அந்த ஹீட் எல்லாம் வந்து அது நிலம் ஏற்ற மாதிரி பழக்கப்பட்டிருக்கு. ஸோ அதால் தான் நாங்கள் அதுக்கு முதலாவதுக்குரிய நோக்கலாக வந்து உப்பு விளையிறதுக்குரிய காலம் வந்து டோட்டலாகவே 90 days 90 நாள் எடுக்கும். அப்படின்னு சொன்னால் அங்கே இருந்து தண்ணி எடுத்து பம்ப் பண்ணி இதை கொண்டு வந்து எல்லாம் கட்டி எடுக்கிறக்கு. அப்போ அதெல்லாம் சேர்த்து தான் இப்போ இதில் வந்து கடைசியாக வந்து நாங்கள் அறுவடைக்கு வரையில இதுக்குள்ள வரையில 45 நாள் எடுக்கும். அந்த 45 நாள் எடுக்கிறதுன்னு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் 24 நான் கட்டிட்டேன். டென்சிட்டி தண்ணி வந்து அது வந்து என்ன செய்கிறது, குறைஞ்சு கொண்டு போகும். அது இந்த டென்சிட்டி வந்து என்ன செய்யும், கூடி கொண்டு போய்க்கிறேன்னா தண்ணியின் அளவு குறைஞ்சு தண்ணி இது இந்த நாங்கள் கட்டுற தண்ணி வந்து இவ்வளோ 6 இன்ச்சுக்கு 7 இன்ச்சுக்கு கட்டினோம்னு சொன்னால் அது குறைஞ்சு ஆவியாகி உப்பு வந்து வீழ்வடி கீழே வந்து ஃபோமாக வெளிக்கொடுப்பது. எப்படி ஃபோம் ஆகும் கிட்ட உங்களுக்கு தெரியும். பிரமிட் ஷேப்னு சொல்கிறது, அது ஒரு கூம்பக இதுக்குள்ள சதுர இது அடி வந்து சதுர அடி இருக்குது தானே, சதுர அடி கூம்ப இதில் தான் வந்து அது வந்து வந்து ஃபோம் என்எஸ்சிஎல் இது வந்து இதாகிறத ஃபோம் ஆகிறதால அது வந்து அப்படி தான் ஃபோம் ஆகி கொண்டு வரும். கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு இதில் வந்து இதுக்குள்ள ஃபோம் ஆகின உடனே அதே டைமுக்குள்ள இதோட டென்சிட்டி வந்து தண்ணியோட டென்சிட்டி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கூடிக்கொண்டு போகும். 24 இருக்கிற டென்சிட்டி வந்து 25 26 27 28 29 30க்கு 29லேருந்து 30 இருக்கைகளில் நாங்கள் வந்து இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண வலிக்கிட்டுறோம். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 30 32க்கு பிறகு வந்து அடுத்தது மெக்னீசியம் சல்ஃபேட் மெக்னீசியம் இதுகள் வந்து இதில் வந்து ஃபோமாக விளைக்குது. அது ஃபோமாக விளைக்குதுன்னு சொன்னால் அது வந்து எங்களோட சாப்பாட்டுக்கு வந்து கிடைக்க இல்லாது. ஏன்னு சொன்னால் அது வந்து சிலது வயிற்றுளைவு அதுகளான இதுகள் வேறு சான்சஸ் இருக்குது. அதால் வந்து நாங்கள் அதுக்கு முன்னுக்கு நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். இதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதை வந்து எப்படி செய்வாங்க, இதில் இருக்கிற தண்ணி அவ்வளோதையும் வெளியால் அனுப்பிட்டு இதுக்குள்ளேயே கொஞ்சம் தண்ணி இப்போ இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு தண்ணி 1 இன்ச்சு தண்ணியை வச்சுட்டு அதுக்குள்ளே வச்சு இதில் வந்து பாவிச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த முள்ளுக்குச்சின்னு சொல்கிறாங்க. முள்ளுக்குச்சின்னு சொல்கிறது என்ன மாதிரின்னு சொன்னால் கிட்டத்தட்ட எங்கட என்னென்னு சொல்கிறது, குப்பை வராண்டி மாதிரி பலகையில் கம்பி அடிச்சு வச்சுருப்பாங்க. அது இதில் உடைக்கிறது. அடுத்தது வந்து கோட்டுக்கம்புன்னு சொல்கிறது வந்து ஒரு தடியால் அப்படி வளைஞ்ச இதில் வச்சுருப்பாங்க. அதால் வந்து கோடு போட்டு ஒரு அடி கிட்டத்தட்ட உங்களோட இந்த இதை வந்து 2 பேருக்கு 3 பேருக்கு பேச்சு விட்டாங்கன்னு சொன்னால் கோட்டுக்கம்பால் முதல் கோடு போட்டு இப்படி ஒரு அடிக்கு இப்படி ஒரு அடி இப்படி ஒரு பக்கம் போட்டாங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து இப்படி போட்டு அது ஒவ்வொரு அடியாக பிரிச்சுடுவாங்க. பிரிச்சுட்டு முள்ளுக்குச்சியால் வந்து உடைப்பாங்க. இப்போ வந்து உடைச்சி போட்டு பிறகு வந்து 2 இருக்குது. ஒற்றை தாங்கன்னு இருக்கிறது வந்து சும்மா அப்படி இழுத்து எடுக்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நெல் காய போடுறதுக்கு போடுவாங்கள்ல அந்த இப்படி இது மாதிரி ஒரு தாங்கு மாதிரி இழுக்கிற மாதிரி அதே மாதிரி தான் இதில் ஒற்றை தாங்கு 2 தாங்கன்னு இருக்குது. இதில் அதால் வந்து இழுத்து இப்போ வந்து அதில் தண்ணிக்குள்ளே கழுவி மேலே ஏற்றி அதில் வச்சுட்டு இதில் வந்து ஒரு ஆளுக்குரிய டாஸ்க்ன்னு சொல்கிறோம். நாங்கள் அவருக்குரிய வேலை இன்றைக்கு அவருக்குரிய வேலைன்னு சொன்னால் 2.3 மெட்ரிக் டன் வந்து அவர் வந்து இழுத்து எங்களுக்கு தருவணும். அதில் அதை வந்து அடுத்த நாள் வந்து நாங்கள் 2.3 மெட்ரிக் டன் எவ்வளவு கிலோகிராம் 2300 கிலோகிராம் சரி, அது அவ்வளோ அவர் எங்களுக்கு விட்டாருன்னு சொன்னால் அடுத்த நாள் அது அவ்வளோத்தையும் அவைக்கு ஏற்றுற ஆக்கள் வருவாங்க. அதுக்கு வந்து வேறு ஆக்கள் வருவாங்க. அவங்களுக்குரிய டாஸ்க் வந்து 4600 4.3 கிட்ட வரும் அவங்களுக்கு. சிலது அவங்களுக்கு குறைச்சி தான் விடுறாங்க. 4.3ன்னு சொன்னால்
4.6 கிட்ட அவங்களுக்கு டாஸ்க் வரும் எங்களுக்கு. அதை வந்து அவங்க ஒரு ஆள் 2 பேர் இது ஏற்றணும். அதை பிறகு அவங்க எடுத்து கொண்டு வந்து இதில் வந்து மால் பண்ணுவாங்க. மால் பண்ணினா இது மால் பண்ணுறதுக்குரிய காரணம் என்ன, நாங்கள் கொண்டு வந்து இங்கேருந்து எடுத்துக்கொண்டு வரதை கொண்டு வந்து இங்கே போட்ட உடனே பிறகு அதெல்லாம் கொஞ்சம் விடையில இதில் இருந்து தண்ணி இப்போ என்விரான்மெண்டல் இப்போ சூழலில் இருக்கிற ஹியூமிடிட்டி இருக்குதுன்னா நீரப்பதன் அதுகள் எல்லாத்தையும் முறிஞ்சு இது பண்ணி அதில் இருந்து உப்புல இருந்து மிச்சம் மெக்னீசியம் சல்ஃபேட் மெக்னீசியம் குளோரைட் வந்து அப்படியே என்ன செய்யும் வலிஞ்சு ஓடும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே இது பண்ணும். அதுக்கு பிறகு நாங்கள் கிட்டத்தட்ட இது ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதம் நாங்கள் இப்படியே வச்சுருந்தோம்னு சொன்னால் அது இந்த அளவு வந்து குறைஞ்சா பிறகு நாங்கள் சேல்ஸுக்கு விடுவோம். ஆனால் இதே வந்து நார்மலாக வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களில் ஒரு 32க்கு மேலே நாங்கள் 32க்கு மேலே போகல நாங்கள் கூடின காலம் நாங்கள் அதை வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இது வந்து நாங்கள் வந்து மேக்ஸிமம் குறைவாக தான். இப்போ நாங்கள் 29-30 நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண வலிக்கிறதால பெரும்பாலும் எங்களுக்கு அதன் அளவு குறைவாக தான் இருக்கும். இதே நேரம் நாங்கள் வந்து டெஸ்டிங் செய்வோம், லேபில் வந்து டெஸ்டிங் செய்து அந்த எங்களுக்கு சாப்பாட்டுக்கு தகுந்த நிலைமையில் இருந்தேன். உங்களுக்கு தெரியும் SLS ஸ்டாண்டர்ட் இருக்குது தானே, அதை மச் பண்ணிச்சுன்னு சொன்னால் நாங்கள் அதை வந்து கன்சியூமருக்கு சாப்பாட்டுக்கு நாங்கள் விட்டுருவோம் வெளியால். இதால் பெரிய ஒரு என்ன சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்க, இந்தியன் உப்பு வேறு இது பேக்கெட்ஸ் வந்து கசீர தன்மை இருக்குது. சாதுவான உப்புண்ட கயர்ப்பு வேறு, கயர்த்தன்மை வேறு. அது காரணம் வந்து மெக்னீசியம் கசீர. அந்த உப்பு வந்து கசீதுன்னு சொன்னால் மெக்னீசியம் கூட லெவல்னு சொன்னால் உப்பு கசீரதுக்குரிய காரணங்கள் இருக்குது. அது ரெண்டுமே உப்புக்குண்ட ஒரு சுவைத்தன்மை, ஒரு உவர்ப்பு தன்மை வேறு, ஒரு கயர்ப்பு தன்மை இருக்குது. இப்போ மெக்னீசியம் லெவல் கூடன்னு சொன்னால் ஒரு கயர்ப்பு தன்மை வந்து வேறு. சரியா? இது வந்து மற்றது இது வந்து இப்போ உப்பளமும் வந்து 2 சீசனில் செய்கிறோம். நாங்கள் 2 போகம்னு சொல்கிறேன். இப்போ நாங்கள் வயலில் நெல் அறுவடை செய்கிறது எப்படியோ அதே மாதிரி உப்பளமும் வந்து 2 முறையில் இருக்குது. ஒன்று வந்து பெரும்போகம் சிறுபோகம்னு சொல்கிறது. பெரும்போகம்ன்றது வந்து நாங்கள் தொடங்குறது எங்களோட காலகட்டம் வந்து நாங்கள் ஏப்ரலில் இருந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த இவ்வளோ 7 மாதம். அக்டோபருக்குள்ள ஒரு மிட் மட்டும் வரும். இந்த ஒரு 7 மாதத்துக்குள்ள 6.5 மாதம் வாரது வந்து பெரும்போகம் என்றும். சிறுபோகம்ன்றது வந்து இதுக்கு பிறகு நாங்கள் இப்போ வார தண்ணியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், சேமித்து வைப்போம். வந்து டீப் டேங்க்னு சொல்கிறோம், ஆழ்கடல் தொட்டின்னு சொல்கிறோம். அது வந்து ஒவ்வொன்றும் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 4 ஏக்கர் 5 ஏக்கர்ல வரும். அதுண்ட தண்ணின்ற லெவல் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் சேமித்து வச்சிருக்கிறது வந்து 3 அடி 4 அடி தண்ணியில் நாங்கள் டென்சிட்டி தண்ணி தான் அதுக்குள்ளே போட்டு வச்சுருப்போம். கிட்டத்தட்ட அதில் 24 டென்சிட்டி இதே இருக்கிற சேமிப்பு தண்ணியை தான் கொண்டு அதுக்குள்ளே நாங்கள் போட்டு வச்சுருப்போம். அது வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் மழைக்கெல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிற மாதிரி ஓஃப்ளோ பண்ணுறக்கூடிய மாதிரி இதுகள் கியூம் பைப்ஸ் எல்லாம் போட்டு தண்ணி வந்து மழை தண்ணி வந்துச்சுன்னு சொன்னால் டென்சிட்டி குறைஞ்ச தண்ணி என்ன செய்யும், அப்படி அந்த ஓஃப்ளோக்களால் வெளியால் போயிடும். கீழே டென்சிட்டி தண்ணி கீழே இருக்கும். அதை காப்பாற்றி வச்சுருந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஜனவரி பொங்கலுக்கு பிறகு மழையெல்லாம் விட்டா பிறகு நாங்கள் இது எல்லாத்தையும் கழுவி போட்டு திருப்பி அந்த தண்ணியை ஃபீட் பண்ணி நாங்கள் ஏப்ரலுக்கு முன்னுக்கு வர ப்ரொடக்ஷன் அவ்வளவும் வந்து எங்களுக்கு ஜலன்னு சொல்லி சிறுபோகம். இதுக்கு முன்னாடி மகா சீசன் சொல்கிறேன் நான்.